வணக்கம். இன்னைக்கு நம்ம டேஸ்டியில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஒரு 200 கிராம் சிக்கனை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்குங்க. காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறதுனால நல்லா கலர் கொடுக்கும் சிக்கனுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. ஒரு பவுலில் 6 முட்டைகளை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு மட்டும் உப்பை ஆட் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். சாதத்தை வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வாட்டர் எடுத்துக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக வரும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எப்பயுமே முழுவதுமாக வேக விடக்கூடாதுங்க. 90% அரிசி வெந்தால் போதும். நான் ஒரு 8 நிமிஷம் அரிசியை வேக விட போகிறேன். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக நம்மளோட பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி ஆற விட்டுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கலந்து வச்சுருக்க முட்டை கலவையை ஊற்றிடலாம். நம்ம இதை முட்டை பொரியலாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேமில் மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு தனி பவுலில் எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. சிக்கனை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கன் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக கரண்டியால் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட சிக்கன் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சுங்க. எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நான் குட்டி குட்டியாக நறுக்குனா 1 கப்பு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் 50% வந்தாச்சு. இப்போ 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எப்போயுமே முழுசாக வேகக்கூடாது, 50% தான் வேகணும். நெக்ஸ்ட்டு 2.5 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உதிரியாக இருக்கிற நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை ஆட் பண்ணியாச்சு. இப்போ மெதுவாக சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. ரொம்ப ஸ்பீடாக கலந்து விடக்கூடாது, இல்லாட்டி சாதம் உடஞ்சி போயிடும். முட்டை பொரியலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன், முட்டை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாதத்தோட ஒன்றுக்கொன்னா கலக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெசிபியாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக பொடி பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தலைகளை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணலாம். இது கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய டேஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.